வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 366க்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 368 விட்டு மேலே இருந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 306 சப்போர்ட் எடுத்து 368 வரைக்கும் போய் பல தடவை 368லே மார்க்கெட் நின்று 370 வரைக்கும் போயிட்டு 369 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட் ஏற்றத்தில் தான் இருந்திருக்கு. ஏன்னா ஓப்பனிங் க்ளோசிங்கெல்லாம் பார்க்குறப்ப நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பையிங்க்கு சாதகமாக இருந்திருக்கு. ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வச்சுருக்கணும், ஓவரால் ட்ரெண்ட் காப்பரில் கடந்த 3-4 மாதமாகவே டவுனில் தான் இருந்திருக்கு. நம்ம என்ன செய்ய முயற்சி செய்கிறோம் அப்படின்னா, ஏதாவது அடிப்படையாக மார்க்கெட்டில் பையிங் நடக்குதா, இல்லை ஷார்ட் டேர்மில் குறுகிய காலத்தில் மார்க்கெட் பையிங்க்கு போகுமா அப்படின்றது தான் நம்ம பரிசோதனை செஞ்சிட்ருக்குறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் மார்க்கெட்டோட ஓப்பனிங் 67லேருந்து 68க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இதனால் என்ன அப்படின்னா, இன்னும் மேலே ஓப்பன் ஆகிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பையர்ஸ்க்கு. திருப்பியும் 68க்கு கீழே கொஞ்சம் ஓப்பன் ஆகிறதுனால நம்ம ஏற்கனவே 68க்கு மேலே பையிங்கில் தான் இருக்கிறோம். அதனால் 66 வரைக்கும் பை பண்ணி 365 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.